சௌத்ரி சார் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்னொரு அப்பான்னு சொல்லலாம். நான் எங்கே அவரை பார்த்தாலும் அவர் காலை தொட்டு வணங்காமல் நான் வந்ததும் இல்லை, போனதும் இல்லை. இந்த காலை இன்னைக்கு கண்ணாடி போட்டு மூடிட்டாங்க. அதாவது எனக்கு பண வசதிகள் எல்லாமே எங்கள் அப்பாக்கிட்ட இருந்தாலும் நான் ஒரு 10 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன டைரக்டர் ஆக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் சௌத்ரி சார் உட்காந்து எழுந்து போகிற வழியில் என்னை நீ தான் என் டைரக்டர்னு சொல்லிட்டு போனார். அந்த வார்த்தை இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியல. அப்படி என்ன டைரக்டர் ஆக்கினவர். ஆனால் நான் அந்த படம் சரியாக போகாது சார், அதனால நான் இது படம் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கூடியா, அடுத்த படம் நானே தரேன்னு சொன்னேன். அதுதான் சேரன் பாண்டியன். அங்கேருந்து நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டர்னு எனக்கு சாப்பா குத்தி அமைச்சவர் சௌத்ரி சார். இன்னைக்கு நான் நிறைய படங்கள் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் சௌத்ரி சார் தான். ஏன்னா முதல் படத்திலேயே நான் அவரை கேட்காம ஓப்பனிங் சீனில் நடிச்சிட்டேன். ஏன்னா அவர் இதே மாதிரி ராஜஸ்தான் அவர் வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போயிடுவார். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, அதனால் அவர் கேட்க முடியல. கேட்காம நான் பாட்டு நடிச்சிட்டேன். இப்போ படம் பார்த்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சேரன் பாண்டியன்லேயும் நிழல்கள் ரவி டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீயே பண்ணிடியாங்க. அதுக்கடுத்த படத்தில் விஜயகுமார் சார் மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு சார். அவருக்கு நிறைய படம் கண்டினியூட்டியா, அதனால் நீயே டெய்லி மொட்டை அடிச்சுட்டு பண்ணிடியான்னு சொன்னார். அதான் 19 பயணம். அதுக்கப்புறம் ஊர் மரியாதையில் எனக்கு கேரக்டர் இல்லை. சென்டிமெண்ட்டாக நீ ஏதாவது ஒரு ஷார்ட்டாவது வாயா அப்படின்னா, அதான் ஊர் மரியாதையில் ஒரே ஒரு சீனில் தலையை காமிச்சு அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அப்புறம் ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து எல்லாருமே நீங்கள் இந்த படத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு ஜனங்கள்லாம் கேட்டதுனால அவங்களும் கேட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, தலையை காமிப்பார் அப்படின்னு. ஸோ எனக்குள்ள ஒரு நடிகன்றதுக்கான்றதும் அங்கீகாரம் பண்ணவர் அவர் தான். நான் ஒரு டைரக்டராக என்னை இது பண்ணவர் அவர் தான். அவர் இப்போ இப்படி அகால மரணம் அடைஞ்சது தான் ஏற்றுக்க முடியல. இப்போ நைட்டில் இருந்து இப்போ ஜீவா சொன்னாப்புல இப்போ 1 மணிக்கு என்கிட்ட பேசினார் சார். சிரிச்சு எனக்கு இங்கே கொடுத்த கன்னத்தை கொடுத்த முத்தம் கூட இன்னும் அப்படியே இருக்கு சார் அப்படின்னு. அப்படி சடன் டெத்து ஏற்றுக்க முடியாத ஒரு மரணம். 7 படம் அவன் கம்பெனியில் பண்ணேன். இந்த 100வது படத்துலேயும் நான் அது எப்படியாவது நான் டைரக்ட் பண்ணலாம் கூட நான் நடிப்பேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் ஆத்மா சாந்தி அடையும், அவங்க குடும்பத்தாருக்கு அந்த திசை தெரியாத பறவைகளுக்கெல்லாம் அது ஒரு வேடம் தாங்க. சிறகை விரிக்க கிடைத்த ஒரு வானம். இப்பொழுது அவரே தனது சிறகை விரித்து சென்று விட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட ஒரு அலுவலகம் இருந்தது. எப்பொழுது வந்தாலும் கதை கேட்க அவர் காத்திருப்பார். இப்பொழுது எங்க யார் கதை சொல்கிறார்களோ கிளம்பிவிட்டார். எந்த வேலையும் இல்லாவிட்டால் கூட ஆபீஸுக்கு போய் அவரை பார்த்து ஒரு வணக்கம் போடுவது ஒரு வேலையாக இருந்தது. இப்பொழுது அந்த வேலையும் கூட எங்களுக்கு இல்லாமல் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் கொடுத்த சீரிய சிந்தனைகளும் சிறப்பு மிக்க யோசனைகளும் எங்களை மெல்ல மெல்ல செதுக்கிய அவரது அறிவுறுத்தல்களும் கொண்டு இனிமேல் நாங்கள் நடக்க வேண்டும். இன்னும் இருக்கும் காலம் வரை இந்த திரையில் பறக்க வேண்டும். சூப்பர் குட் பிலிம்ஸ் என்றும் இருக்கும். அதில் கதை சொல்ல வருபவர்கள் எப்பொழுதும் வரலாம். ஜீவா, சுரேஷ், ரமேஷ் எல்லோரும் இருக்கிறார்கள். கதை சொல்ல வருகின்ற அனைவரும் அவ்வளவுதான் என்று நினைத்து விடாமல் சூப்பர் குட் பிலிம்ஸில் கண்டிப்பாக கதைகள் சொல்லுங்கள். கேட்பதற்கு இருக்கிறார்கள். சௌத்ரி சாரின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். அன்புடன் ராஜகுமார்.
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு நாள். எங்கள் தமிழ் திரையுலகின் உதவி இயக்குநர்களின் பிதா மகன் சொல்லலாம். 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்களை இயக்குநராக்குன பெருமை அவருக்கு இருக்கு. பெரிய இயக்குநர்கள், வெற்றியடித்த இயக்குநர்கள் அப்படின்னு போகாமல் லட்சியத்தோட டேரக்டருக்கு லட்சியத்தோடு இருக்கிற உதவி இயக்குனரோட கதை கேட்டு அவங்களெல்லாம் இயக்குனர் ஆக்குனது தான் எங்கள் ஆர்டிஎஸ் ஆஃபீஸ் சார். அவர் உருவாக்கிய இயக்குநர்கள் நானும் ஒருத்தன். திருப்பாச்சி அவர் தயாரித்த படம். அந்த படத்து மூலியமாக தான் என்ன ஒரு 5 வருஷமாக நான் திரையுலகில் போராட்டிக்கிட்டு இருக்கேன். டேரக்டர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து வாழ்க்கை பண்ணுறது வாழ்க்கையை கொடுத்த ஒரு சௌத்ரி சார். என் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இணையானவர் சொல்லலாம், எனக்கு மேலேயும் சொல்லலாம். ஏன்னா நான் லட்சியத்தோடு இருக்கும்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன். எங்கள் அப்பா கூட எங்களை நம்பி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி பண்ணுவேன், எப்படி சரியாக வரும், எப்படி லாபம் வரும், இல்லை கேள்வி கேட்டால் தான் ஒரு எந்த பயிற்சியும் ஒரு அப்பா அப்படியே பண்ணுவாங்க. நான் என்கிட்ட ஒரு 2 மணி நேரம் கதையை கேட்டுட்டு பல கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை அவர் கொடுத்த வாழ்க்கை தான். அந்த கொடுத்த வாய்ப்பு தான் இன்னைக்கு ஒரு பேரரசு ஒரு இயக்குனராக உருவானதுக்கு காரணம். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, நிறைய பேர் லட்சியத்தை அவர் நிறைவேற்றினார். உதவி இயக்குனர் 50-60 உதவி இயக்குனரோட லட்சியத்தை நிறைவேற்றினார். ஆனால் அவருக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நிறைவேறாம அவர் வாழ் முடிஞ்சு போச்சு. அதுதான் எங்களுக்கு குறை. என்னன்னா, இதுவரைக்கும் சூப்பர் டூ ஃபிலிம்ஸ் அப்படின்னு 99 படம் தயாரிச்சிருக்காரு. அடுத்து 100வது படத்தை சிறப்பாக பண்ணணும், ஒரு நிறைவாக பண்ணணும். ஒரு 2-3 வருஷமாகவே அவருடைய நோக்கம் எல்லாமே 100வது படத்தை கரெக்டாக நல்ல உடம்பு பண்ணணும். அப்படிதான் நிறைய அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருந்தார். 99 100வது அவர் அந்த லட்சியம் நிறைவேறதுக்கு முன்னாடி அவர் காலம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவர் பையன் இருக்காங்க, ஜீவா இருக்காரு, ரமேஷ் இருக்காரு, மூத்த பையன் சுரேஷ் இருக்காரு. 100வது படத்தை சிறப்பாக தயாரித்து அந்த படம் தான் அவருக்கு நம்ம பண்ணுற ஒரு சமர்ப்பணமாக இருக்கும், ஒரு காணிக்கையாக இருக்கும். 100வது படம் சரியாக தயாரிக்கணும். அதுக்கு நாங்கள் எங்கள் இயக்குனர் சங்கம், அவரால் உருவாகின நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர். விக்ரம் சார், எஸ் ரவிக்குமார் சார், எழில் சார், லிங்குசாமி சார், ரவிமரியா சார், இதில் நான் இப்படி பல பேர் இன்னைக்கு பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர் தான். அதை பார்த்தா எனக்கு இயக்குனர் சங்கமே அவர் சங்கமாக தான் இருக்குது. எங்கள் இயக்குனர் சங்கம் மூலியமாக அவர் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன்.